சிவாய நமஹ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதியில் வேதத்தை பற்றி பார்ப்போம். வேதமும் சைவ சித்தாந்தமும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் ஒன்றுக்குள்ள ஒன்று. வேதம்னா என்ன? முதல்ல வேதம் எங்கே உருவாச்சு அப்படின்னா, ரிஷிகள் வாழ்ந்த இடமான கைலாய மலையில் அது உருவாச்சு. கைலாயத்தில் ரிஷிகள் குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு உடுக்க சத்தம் அவங்க தவத்தில் கேட்குமா. தவம்னா ரிஷிகள் எல்லாம் உட்காந்து யோகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சாதனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சாதனையில் அவங்க உட்கார்ந்துருக்கும்போது அவங்களுக்கு உடுக்க சத்தம் கேட்குமா. இந்த உடுக்க சத்தத்தை அவங்க சிவன்கிட்ட இருந்து வர்ற ஒரு மொழியாக எடுத்துக்கிட்டாங்க. இந்த உடுக்க சத்தத்துக்கு அவங்க ஒரு நோட்ஸ் உருவாக்குனாங்க. அதாவது இப்போ நம்ம ச ரி க ம ப த நி சா அப்படின்னு 7 சொரங்கள் உருவாக்கியிருக்கோம்ல. தமிழ் எழுத்துக்களை தான் வச்சு இந்த மாதிரி சொரங்களை நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த மாதிரி உடுக்க சத்தத்தில் இருந்து வந்த அந்த ஒரு வகையான சப்த ஒலிகளை அவங்க நோட்ஸாக எழுதுனாங்க. நோட்ஸுனால் நாம் எழுதுகிற பேப்பரில் எழுதுகிற நோட்ஸ் கிடையாது, மியூசிக்கல் நோட்ஸு. அதாவது அலைவரிசைன்னு சொல்லுவோம்ல. இப்போ மியூசிக்கல் நோட்ஸ் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, 4 கோடு இருக்கும். அந்த கோட்டில் மேலேயும் கீழேயும் ஃப்ரீக்குவென்சி மாதிரி கோடு போடுவாங்க. அது அலைவரிசை, அதாவது மியூசிக்கல் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்க தவத்தில் உட்கார்ந்துருக்கும்போது அவங்க கேட்குற உடுக்க சத்தத்தை மியூசிக்கல் நோட்ஸாக பதிவு பண்ணாங்க. இந்த மாதிரி அவங்க பதிவு பண்ண மியூசிக்கல் நோட்ஸ் அவங்க திரும்ப உச்சரிக்கிறதுக்காக அதுக்கு ஒரு ஒலி அலைவரிசையை கொடுத்தாங்க. அதாவது நம்ம இப்போ சாரி க ம ப த நி சா அப்படின்னு ஒரு ஒலி அலைவரிசை நம்ம தமிழில் கொடுத்துருக்கோம்ல. அந்த மாதிரி அவங்க அந்த மியூசிக்கல் நோட்ஸுக்கு அது எப்படி ஒலி வெளியே வந்ததோ, உடுக்கையிலேருந்து அது எப்படி ஒலியாக வெளியே வந்ததோ, அதை மியூசிக்கல் நோட்ஸில் அந்த எழுத்தை வச்சே அவங்க ஒரு அலைவரிசையை உருவாக்குனாங்க. அந்த மாதிரி அவங்க உருவாக்குன சப்தங்கள், அதாவது ஒலி அலைவரிசை, அதைத்தான் நம்ம சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சமஸ்கிருதம் அப்படிங்கிற மொழி பேசப்பட்டுச்சா அப்படின்னா அதுக்கு எந்த வித ஆதாரமும் இல்லை. இவங்க ரிஷிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த சப்த ஒலிகளை உடுக்கை சத்தத்தில் இருந்து வந்த மாதிரியே அப்படியே பதிவு பண்ணி அதுக்கு ஒரு ஒலியும் கொடுத்தாங்க. அதைத்தான் சமஸ்கிருதத்தில் நம்ம மந்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சமஸ்கிருதத்தில் வர்ற ஒலிகள் எதுக்குமே அர்த்தமே கிடையாது. ஏன்னா சிவன்கிட்ட இருந்து வந்த உடுக்கையில் இருந்து வெளியே வந்த சப்தங்களை தான் அவங்க சமஸ்கிருதமாக மொழிபெயர்த்து வச்சுருக்காங்க. இப்போ சமஸ்கிருதத்தில் ரொம்ப தமிழில் இல்லாத ஒலிகள் அப்படின்னு கொஞ்சம் இருக்கும். அந்த சா, சா, க்ரு, ஹா இந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாமே தமிழில் கிடையாது. இதை வடச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்லையே நம்ம இதை வடமொழி சொல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வடமொழி சொல் அப்படின்னு சொன்னால்
அந்த உடுக்க சப்தத்தில் இருந்து வெளியே வந்த ஒலி அலைவரிசையை தான் இங்கே வந்து நாம் வடமொழி சொல் அப்படின்னு சொல்லலாம். இந்த வடமொழி எழுத்துக்கள், அதாவது சா ஹா அந்த மாதிரி இருக்கிற சமஸ்கிருத எழுத்துக்களுக்கு உண்மையில் எந்த அர்த்தமும் கிடையாது. அது ஏன் அர்த்தம் இல்லை அப்படின்னா, அது உடுக்கையில் இருந்து வெளியே வந்ததுனால அதை வந்து ஒலியாகவே அதை உச்சரித்தாங்க. அதுக்கு அவங்க எந்த அர்த்தமும் கொடுக்கல. இந்த சமஸ்கிருத ஒலி சொற்கள் இவங்க உச்சரிக்கும் போதெல்லாம் அவங்க உடம்புல ஒரு மந்திர சக்தி உருவாகிறத ரிஷிகள் வந்து உணர்ந்தாங்க. மந்திர சக்தினா பெரிய மாந்திரிகம்லாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. மந்திரம்னா என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்களையும் ஏதாவது ஒரு ஒலி வந்து எழுப்புச்சு அப்படின்னா அதைத்தான் மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி அப்படின்னா, இந்த ஹா, இந்த ஷா, ஸ்ரீ, க்ரூ இந்த மாதிரியான சமஸ்கிருத ஒலி சொற்கள் வந்து நாம் ஒரு அழுத்தம் கொடுத்து அதை உச்சரிக்கும்போது அது நம்மளோட சக்கரங்களையும் நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜிஸையும் ஆக்டிவேட் பண்ணுறத ரிஷிகள் வந்து உணர்ந்தாங்க. அதனால் இந்த எழுத்துக்கள் எல்லாமே மந்திரம் அப்படின்னு சொன்னாங்க. உடுக்கை, அதாவது சமஸ்கிருதத்தில் இதை டமரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த டமரு வந்து இப்பையும் கூட அந்த டமருவை வந்து வாசிக்கும்போது நாம் அதை கேட்டோம் அப்படின்னா நம்மளோட எனர்ஜிஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிறத நம்மளால் ஒரு சின்ன புள்ளி அளவுலையாவது நம்மளால் உணர முடியும். அப்படி தான் அந்த டமரு கிட்ட இருந்து சத்தம் வெளியே வரும். அந்த டமரு அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை சிவன் வாசித்து அதில் இருந்து சப்தம் வந்ததாகவும், அந்த சப்தம் ஒலி அலைகளை ஏற்படுத்தினதாகவும், அந்த ஒலி அலைகளை நோட்ஸாக பதிவு பண்ணியிருக்கிறதாகவும் தான் ரிஷிகள்கிட்ட இருந்து நமக்கு செய்திகள் வருது. வேதத்தை பற்றி ஏதாவது நம்மளுக்கு எழுத்தில் வந்திருக்கா, அவங்க வந்து வேதத்தை வந்து எழுதி வச்சிருக்காங்களா அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு எழுதவே இல்லை. ஏன்னா டமரு சத்தத்தில் இருந்து வந்த ஒலி அலைவரிசையை அவங்க அப்படியே மந்திரம் அப்படிங்கிற பேரில் உச்சரித்து பழகுனாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே கந்த சஷ்டி கவசம் பக்கத்து வீட்டில் படிக்கிறோங்க. இந்த கந்த சஷ்டி கவசத்தை நமக்கு வந்து மொழி தெரியாதுன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம எழுதியெல்லாம் படிக்க மாட்டோம். ஆனால் அது தினம் ஒலிக்குது. அப்படி ஒலிக்கும்போது நம்ம மைண்டுக்குள்ளே அந்த சப்தம் வந்து பதிவாகி நமக்கு தெரியாமலேயே இந்த கந்த சஷ்டி கவசத்தை படிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி இறைவன்கிட்ட இருந்து அவங்க உட்கார்ந்து தவம் பண்ணும்போது அவங்க கேட்குற அந்த டமரு சத்தம், அந்த சப்தத்தில் இருந்து கிடைச்ச ஒலிகளை இவங்க அப்படியே உச்சரிக்க அது அப்படியே ஒரு மந்திரமாகவே மாறிடுச்சு. அதனால் அதுக்கு பர்டிகுலராக எந்த மீனிங்கும் கிடையாது. இறைவன் வந்து இதுக்கு இந்த மீனிங் தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் எந்த சப்தத்தையும் உருவாக்கலை. அந்த சப்தத்தை இவங்க ரிஷிகள் எல்லாரும் உள்வாங்கி அந்த சப்தத்தை உச்சரித்து அப்படியே அதை வழியாக உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் வழியாக உச்சரித்தாங்க? இந்த சப்தம் வந்து டமரு சத்தம் அங்கே இறைவன்கிட்ட இருந்து இவங்களுக்கு கிடச்சிச்சு. இந்த சப்தத்தில்
எப்படி என்ன இருந்தது இவங்க வழி வழியாக உச்சரிக்கிறதுக்கு. இந்த எழுத்து ஒலி அலைவரிசையாக இவங்களுக்கு கிடைச்சிது. அந்த ஒலி அலைவரிசை எப்படி வடிவத்தில் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அதை அப்படியே எழுத்தாக கன்வெர்ட் பண்ணாங்க. அப்படின்னா என்ன? இப்போ சா அப்படின்னு ஒரு சப்தம் வருது, டமருல இருந்து ஒரு சத்தம் வருது. இந்த சப்தம் இவங்க தவத்தில் கேட்டிருப்பாங்க. இப்போ கேட்கும்போது அவங்கள சுற்றி ஒரு ஒலி அலைவரிசை உருவாகுமா. அது நமக்கு தெரியாது. யோகத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு அவங்கள சுற்றி ஒரு அலைவரிசை உருவாகிறத அவங்களால உணர முடியும். நம்மளாலேயும் உணர முடியும். ஆனால் நம்ம யோகம் பண்ணுறதில்ல. அதனால நம்மளுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் கிடையாது. அவங்க ரொம்ப ஓவர் கான்சன்ட்ரேஷனில் உட்கார்ந்துருக்கும்போது அவங்கள சுற்றி உருவாகிற அந்த ஒரு ஃப்ரீக்வென்சின்னு வச்சுக்கலாம். ஒரு சவுண்டு ஃப்ரீக்வென்சி அவங்கள சுற்றி உருவாகும். இந்த சவுண்டு ஃப்ரீக்வென்சி எப்படி மேலேயும் கீழேயும் நோட்ஸாக போகுதோ அதை வச்சே அதை ஒரு எழுத்தாக உருவாக்குனாங்க. இப்போ சா அப்படின்னு ஒரு எழுத்து அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னா, நாம் சா அப்படின்னு உச்சரிக்கும்போது நம்மளுக்கு அந்த எழுத்தில் இருந்து வெளியே வர்ற சவுண்டு நோட்ஸு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதே மாதிரி இப்படியே வளைவாக போகும். சானா நம்ம இப்படி எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு சவுண்டு ஃப்ரீக்வென்சி இப்படியே வளைஞ்சி போகும். அப்போ ஒரு சவுண்டு டமரு கிட்ட இருந்து இவங்களுக்கு கிடைக்குது. அது ஒரு சவுண்டு ஃப்ரீக்வென்சியை இவங்களை சுற்றி கிரியேட் பண்ணும். அந்த சவுண்டு ஃப்ரீக்வென்சியோட உருவம், அந்த சவுண்டு ஃப்ரீக்வென்சியை அப்படியே உருவமாக்குனாங்க. அந்த ஃப்ரீக்வென்சி எப்படி மூவ் ஆகுதோ அப்படியே ஒரு உருவத்தை க்ரியேட் பண்ணி, அது ஒரு ஒலியில் ஒலிக்கும்ல, சா அப்படின்னு ஒலிக்கும்ல, அதையே அந்த எழுத்துக்கு ஒலியாகவும் கொடுத்தாங்க. இப்படித்தான் சமஸ்கிருதத்தில் எழுத்துக்கள் உருவாச்சு. ஒவ்வொரு எழுத்தும் அந்த பர்டிகுலர் சவுண்டு ஃப்ரீக்வென்சியில் தான் அது மூவ் ஆகும். இப்போ சா அப்படிங்கிற ஒரு எழுத்துனா இந்த இப்படி வளைஞ்சி தான் அதோட சவுண்டு ஃப்ரீக்வென்சி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் அதோட வடிவத்தை பேஸ் பண்ணியே அதுக்கு எழுத்து வரி வடிவம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட எழுத்துக்கள் எல்லாமே ஒரு எஃபெக்ட் கொடுத்துச்சு இவங்களுக்கு. இப்போ சா அப்படின்னு ஒரு எழுத்து இவங்க ப்ரனவுன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது பர்டிகுலராக இவங்களோட மூலாதாரத்தை அதை ஆக்டிவேட் பண்ணும். மூலாதாரத்தில் இருந்து மேலே இணைஞ்சி எழும்பும். இப்படி ஒரு எழுத்தும் அவங்க உச்சரிக்கும்போது பர்டிகுலராக ஒரு சவுண்டு ஃப்ரீக்வென்சி இவங்க உடம்புக்குள்ளே இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது எந்தெந்த எழுத்தை சேர்த்து ஃப்ரேம் பண்ணி ஒரு எழுத்தாக இவங்க உச்சரித்தா என்ன நடக்குது அப்படிங்கிறத இவங்க ஆராய்ச்சி பண்ணி அதை மந்திரம் அப்படின்னு உச்சரிக்க ஆரம்பித்தாங்க. டமருல இருந்து வர்ற இந்த ஒலி அலைகளை அப்படியே மனப்பாடம் பண்ணி அதை உச்சரித்து அந்தந்த எழுத்துக்கள் என்ன ஃப்ரீக்வென்சியை க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வழியாக அதை உச்சரிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ இதை உச்சரிக்க ஆரம்பித்தாங்கள, அவங்க எதை அனுபவித்தாங்க அப்படின்னா, பர்டிகுலராக ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லும்போது அங்கே மழை பெஞ்சிச்சு. ஒரு மந்திரத்தை இவங்க உள்வாங்கின மந்திரத்தை இவங்க உச்சரிக்கும்போது அங்கே ஒரு உயிர் உருவாச்சு, நீர் உருவாச்சு,
காற்று உருவாச்சு. இந்த மாதிரி ஒரு ஒரு சவுண்டும் ஒரு ஒரு மந்திரமும் இவங்க உச்சரிக்க அங்கே பலவேறு மாற்றங்கள் நடந்தது. அப்போ எந்த மந்திரத்தை சொன்னால் ஏதோ ஒரு பஞ்சபூதங்களில் ஒன்று ஆட்படுது, அந்த மந்திரத்துக்கு கட்டுப்படுது அப்படிங்கிறத உணர்ந்து அந்த மந்திரத்தை எப்படி உச்சரித்தா அந்த ஒரு பஞ்சபூதத்தில் ஒரு பூதத்தை எப்படி நம்ம கையாளலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவத்தில் புரிஞ்சிக்கிட்டு இப்போ இதை மந்திரமாக உருவாக்குனாங்க. அப்போது வேதம் அப்படிங்கிறது மந்திரத்தால் நிறைஞ்சது. எல்லா மந்திரமும் ஏதாவது ஒரு சைடு எஃபெக்டை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன் கொடுக்கும் அப்படின்னா, அந்த எழுத்துக்களோட ஃப்ரீக்குவென்சியை நாம் மீட்டும் போது இல்லை உச்சரிக்கும் போது அது பர்டிகுலராக ஒரு எஃபெக்டை கொடுக்கறதுக்கு வல்லது. அதனால தான் வேதம் ரொம்ப முக்கியமானதாக ஆனது. ஒரு காலகட்டத்தில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ரிஷிகள் எல்லாரும் பஞ்சபூதங்களை எல்லாத்தையும் தன்னோட ஆளுமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த பஞ்சபூதங்களையும் எங்களால் ஆள முடியும், இறைவன்னு ஒருத்தன் தேவையே இல்லை, இந்த பூமியை நாங்களே வளமானதா நலமானதா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் மாற்றிக்குவோம், உயிர்ப்பிச்சுக்குவோம், காற்று உருவாக்கிக்கிடுவோம், மழை உருவாக்கிக்கிடுவோம், இது எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு எங்களுக்கு மந்திரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தலகணம், ஒரு ஆணவம் ரிஷிகளுக்கு வந்துடுச்சு. அதை மாற்றுறதுக்காக இறைவன் ஒரு வளையல்காரனாக ரிஷி பத்தினிகள் எல்லாரையும் தன்வசம் ஆக்கிக்கிட்டார். இப்போ இந்த ரிஷிமார்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படி ஒரு கதை வேதத்தில் இருக்கு. இந்த கதைகளுக்கெல்லாம் தாண்டி வேதம் அப்படிங்கிறது இறைவன்கிட்ட இருந்து வந்த சப்த ஒலிகளால் ஆன ஒரு மந்திர நூல். இந்த மந்திரங்களோட கலவை, அதாவது கலெக்ஷன்ஸ். இந்த மந்திரங்களை வச்சு நம்ம பஞ்சபூதங்களையும் நம்மளோட கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். ஆனால் அதுக்கு நிறையா செய்யணும், இப்படியெல்லாம் செய்யணும் அப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்லாம் அவங்க வழிமுறை வச்சுருக்காங்க. அதெல்லாம் அந்த வேதத்தில் இருக்கும். இதை ஏன் ரொம்ப முக்கியமாக்குனாங்க, வேதம்தான் பெருசு, வேதம்தான் முக்கியம் அப்படின்னு ஏன் பெருசு அப்படின்னு ஆக்குனாங்க அப்படின்னா, இறைவன்கிட்ட கேட்டால் கிடைக்க மாட்டேங்குது, வேதத்தை சொன்னால் கிடைக்குது அப்படின்னு யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு வேதம் ரொம்ப முக்கியமானதாக போயிடுச்சு. இறைவனை நம்பினா மழை கிடைக்கும், இறைவனை நம்பினா புயல் அடிக்காது, இறைவனை நம்பினா காற்று கிடைக்கும் அப்படிங்கிறத தாண்டி வேதத்தை பண்ணிட்டா உடனே நம்மளுக்கு இஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வேதத்தை ரொம்ப உயர்வான ஒரு பொருளாக மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேதம் அப்படின்னா உயர்வான பொருள் இல்லையா அப்படின்னா, வேதம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களோட வெளிப்பாடு, அவ்வளவுதான். இந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த உலகத்தில் இருக்குது. இந்த பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது தான் இந்த உலகம். அப்போ இந்த உலகத்தை மாற்றணும் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களை வச்சு நம்ம மாற்றிக்கலாம். உருவம் மாற்றிக்கலாம், இதை பெருசாக்கலாம், குட்டியாக்கலாம், எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இந்த பஞ்சபூதங்களை மாற்றணும்னா இந்த உலகத்தை மாற்றிடலாம். உலகத்தை மாற்றணும், உலகத்தை ஏன் வசப்படுத்தணும் அப்படிங்கிறவங்களுக்கு வேதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க அதை ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி அதை பார்த்தாங்க. இதை வச்சு உலகத்தை மாற்றிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க.
ஆனால் வேதத்தில் சைவ சித்தாந்தம் இருக்குமா அப்படின்னா அங்கே சைவ சித்தாந்தத்துக்கு இடமே கிடையாது. வேதம் வந்து ஆன்மாவை பற்றி சொல்லுமா அப்படின்னா ரொம்ப கொஞ்சமாக சொல்லும். வேதம் வந்து இறைவனை பற்றி சொல்லுமா அப்படின்னா இல்லை, இறைவன் யாருன்னு சொல்லாது, இறைவன்னு ஒருத்தன் இருக்கான்னு மட்டும் சொல்லும். வேதத்தில் சைவ சித்தாந்தம் இல்லவே இல்லையா அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு உபனிஷத்துக்கள் அப்படிங்கிற ஒரு பகுதி வேதத்தில் இருக்குது. அதில் மட்டும்தான் சைவ சித்தாந்தத்தை லேசாக தொட்டிருப்பாங்க. சில கேள்வி பதில்கள் மாதிரி அந்த உபனிஷத்துகள் இருக்கும். ஆன்மாவை பற்றின கேள்வி, இறைவனை பற்றின கேள்வி, இப்படி கொஞ்சம் கேள்விகள் இருக்கும். அதுக்கான பதில்களும் அதில் இருக்கும். ஆனால் சைவ சித்தாந்தத்தை அவங்க ரொம்ப கம்மியாக, ரொம்ப கொஞ்சமாக தான் தொட்டிருப்பாங்க. ரொம்ப ஆழமாக அதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் அந்த காலத்தில் தமிழர்கள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அதனால் தென் இந்தியாவில் வேதத்துக்கு அவ்வளவா மரியாதை கிடையாது. வேதத்தை வந்து அவங்க எங்கே உபயோகப்படுத்தினாங்க தமிழர்கள் அப்படின்னா கோயிலில் மட்டும்தான் உபயோகப்படுத்தினாங்க. ஏன் கோயிலில் உபயோகப்படுத்தினாங்க? கோயில் அப்படிங்கிறது அந்த ஊரோட நலன் சம்மந்தப்பட்ட ஒரு இடம். கோயிலில் சொல்கிற வேத பாடல்கள் எல்லாமே அந்த ஊரோட நலனை காக்க வல்லது. அப்போ வேதத்தை அவங்க எங்கே பயன்படுத்தினாங்க? இந்த ஊர் நல்லா இருக்கணும், மழை பெருசாக பெஞ்சா அதில் இருந்து மக்களை காப்பாற்றணும், வெள்ளம் வந்தால் அதில் இருந்து மக்களை காப்பாற்றணும், வெயில் அதிகமாக அடித்தா அதில் இருந்து மக்களை காப்பாற்றணும், நோய் நொடி வந்தால் அதில் இருந்து மக்களை காப்பாற்றணும். இந்த மாதிரி முக்கியமான சில விஷயங்களுக்கு வேதம் தேவைப்பட்டது. வேதத்தை மந்திரமாக மட்டும்தான் பார்த்தாங்க. அதை தாண்டி அதுக்கு ஒன்று பெரிய மரியாதையெல்லாம் தென் தமிழகத்தில் கிடையவே, தமிழகம் அதாவது தென் இந்தியா அப்படின்னு சொல்கிற அந்த சவுத் போர்ஷனில் வேதம் அப்படிங்கிற ஒன்றுக்கு பெரிய முக்கியத்துவம் யாருமே கொடுக்கல. ஏன் நார்த்தில் அதை வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்தாங்க அப்படின்னா, நார்த்தில் சைவ சித்தாந்தம் பெருசாக அங்கே ஃப்ளரிஷிங்காக இல்லை. சைவ சித்தாந்தத்தை முக்கியமாக எடுத்துகிட்டு வந்தவர் ஆதிசங்கரர். அவர் அங்கே இருந்த வேத விற்பன்னர்கள் எல்லார் கூடயும் தர்க்க சாஸ்திரம் பண்ணார், தர்க்கம் பண்ணார். அப்படின்னா என்னென்னா, அவங்க சொல்கிற ஒரு வேதத்தில் இருந்து அவங்க எதமாவது கேள்வி கேட்பாங்க, அதை சொல்லி அதையும் தாண்டி அதில் என்ன சைவ சித்தாந்தம் பொருள் இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து சேர்த்து சொல்லி வேத விற்பன்னர்கள் தவறு, சைவ சித்தாந்தம் தான் உண்மை அப்படின்னு ஆதிசங்கரர் நிறைய இடத்துல பேசி ஜெயிச்சார். ஆனால் அவர் பேசினது சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது சைவ சித்தாந்தம் தான் அப்படிங்கிறது அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது நாம் கொடுத்துருக்கிற ஒரு பேர். ஆதிசங்கரர் பேசும்போது பொதுவாக இறைவனை பற்றி சொல்வார், ஆன்மாவை பற்றி சொல்வார். அதுக்கு அவர் எந்த பேரும் கொடுக்கல. சௌந்தரிய லகரி அப்படின்னா ஒரு பாட்டு படித்தார். அது கூட வந்து நிறைய எழுத்துக்கள், அதாவது அந்த பாட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல ஒரு எனர்ஜி வைஸ் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அதை வச்சுக்கிட்டு உங்கள் உடம்பை வந்து பல நோய்கள்லேருந்து காத்துக்கலாம். அந்த மாதிரி அவர் வந்து ஒரு தர்க்கம் பண்ணி வேதத்தை விட சைவ சித்தாந்தம் பெருசு அப்படிங்கிறத நிறைய இடத்துல நிறுவினார். அப்படி பண்ணது ஆதிசங்கரர் மட்டும்தான். மேலே அங்கே நார்த்தில் வந்து பெருசாக யாரும் சைவ சித்தாந்தத்தை எடுத்துகிட்டு போய் நிலைநிறுத்தாததுனால அவங்களுக்கு வேதம் மட்டும்தான் தெரியும்.
சரி, அப்போ சைவ சித்தாந்தத்தை யார் வந்து சவுத்தில் கொண்டு வந்து கொடுத்தா அப்படின்னா, தமிழகத்துக்கு, அதாவது கீழே இருக்கிற இந்திய பகுதிக்கு நிறைய பேர் சைவ சித்தாந்தத்தை எடுத்துட்டு வந்தாங்க. அகத்தியர் எடுத்துட்டு வந்தாரு, திருமூலர் எடுத்துட்டு வந்தாரு. திருமூலர் திருமந்திரம் எழுதும்போது அதில் ஃபுல்லாகவே சைவ சித்தாந்தம் தான் எழுதினார். அவர் வந்து வேதத்தை விட இந்த சைவ சித்தாந்தம் தான் முக்கியம் அப்படிங்கிறத தன்னோட திருமந்திரத்தில் குறிப்பால் உணர்த்தியிருக்காரு. ஏன் அப்படின்னா, வேதம் அப்படிங்கிறது எழுதப்படாத நூல் முதல்ல. அடுத்து அது பஞ்சபூதங்களை மட்டும்தான் அது அடக்கி ஆளும். அதை தாண்டி அது வேற ஒன்றும் பண்ணாது. நமக்கு யோக சாஸ்திரம் சொல்லி கொடுத்து மேலே மேலே நம்மளை வந்து உயர்த்தி நமக்கு அறிவை கொடுக்குமா அப்படின்னா, வேதம் அறிவை கொடுக்காத ஒன்று. வேதம் அப்படிங்கிறது நம்ம உடம்பு சம்மந்தப்பட்டது, பஞ்சபூதங்கள் சம்மந்தப்பட்டது. அதுக்கும் நம்ம அறிவுக்கும் பெருசாக எந்த சம்மந்தமும் கிடையாது. அறிவு அப்படிங்கிறது இறைவன்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறது, பஞ்சபூதங்களில் இருந்து நம்மளுக்கு கிடைக்காது. அப்போது இந்த திருமூலர், அகத்தியர், சித்தர்கள், பழனியில் இருந்து போதிச்ச போகர், இவங்கெல்லாம் சைவ சித்தாந்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த சித்தர்கள். அவங்க வந்து ஆன்மாவோட நலனுக்கு என்ன பண்ணணுமோ அதை முக்கியமாக பண்ணாங்க. நிறைய பாடல்கள் எழுதினார் அகத்தியர். அந்த பாடல்கள்லாம் நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா, உலகத்தில் எதுவுமே கிடையாது இறைவனை தவிர அப்படின்னு படிச்சிருப்பார். நீ பண்ணுற பூஜை புனஸ்காரம் வேஸ்ட்டு, நீ போய் எதமாவது கோயிலில் கேட்டு நான் அது தரேன் இது தரேன் அப்படின்னு இறைவன்கிட்ட சொன்னீங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படியெல்லாம் சொல்லியிருப்பார் அகத்தியர். அப்போது இறைவனை பற்றி அதிகமான விஷயங்களை சொன்னது அகத்தியர். அது பூராவுமே அவர் தமிழில் தான் சொன்னார். இதுதான் அங்கே மிகப்பெரிய விஷயம். அப்போது வேதத்தை விட சைவ சித்தாந்தம் பெருசா அப்படின்னா, இங்கே பெருசு சிறுசு அப்படிங்கிற விஷயம் கிடையாது. பஞ்சபூதங்களை மட்டுமே சொல்கிறது வேதம். பஞ்சபூதங்கள் மட்டுமே நமக்கு போதுமானா நம்ம உடம்புக்கு போதும். ஆனால் நம்ம ஆன்மாவுக்கு அது போதுமா அப்படின்னா, ஆன்மாவுக்கு அறிவு தான் வேணும், பஞ்சபூதங்கள் வேண்டியதில்லை. அப்போ ஆன்ம பயணம் மேற்கொண்டு நம்ம முன்னேறிக்கிட்டே போகணும் அப்படின்னா நமக்கு வேதம் முக்கியம் இல்லை, சைவ சித்தாந்தம் தான் முக்கியம். என்ன சைவ சித்தாந்தத்தில் முக்கியம்? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம். நம்ம யாருன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் எங்கே இருந்து வந்தோன்னு நம்மளுக்கு தெரியும், எங்கே போக போகிறோன்னு நம்மளுக்கு தெரியும், இல்லை எங்கே போகணுன்னாவது நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒன்றுமே தெரியாதே. தெரியாது அப்படிங்கிற வார்த்தையே நம்மளோட அறியாமையை குறிக்கிற வார்த்தை தான். எனக்கு தெரியாதுல்ல, அதை ஒத்துக்கணும்ல. பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது, இறந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்கும் தெரியாது. அப்படி தெரியாதுன்னு சொல்லிகிட்டே போகிறது நல்லாவா இருக்குது? அப்புறம் எதுக்காக பிறந்தோம்? சும்மா பிறந்து ஒரு காலேஜில் ஸ்கூலில் போய் படித்து 4 காசு சம்பாதிச்சு 2 பிள்ளைங்க பிறந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைங்கள வளர்த்து அதுங்களை படிக்க வச்சு இதுக்கா வாழ்கிறோம்? இதுக்கு தான் வாழ்கிறோம் அப்படின்னு யாராவது யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் அப்படி சோகமாக இருக்கும். இதுக்கு தான் நம்ம வாழ்கிறோமா, இதுக்கு தான் நம்ம பிறந்தோமா அப்படின்னு சும்மா யோசித்தாலே நம்மளுக்கு சோகமாக இருக்கும். எல்லாருக்கும் அந்த 40 வயசில் கை கால் வலிச்சிரும், அதோடையே வாழணும். பல வலிகள், கை கால் வலி மட்டும் இல்லை, ஒரு 40 வயசு தாண்டிடுச்சுன்னா அவங்கவுங்களுக்கு வர்ற வலிகளே நிறைய வலிக்குது. இந்த வலி தான் இல்லை, இந்த காலத்தில் யாருக்கெல்லாமோ என்னென்னலாமோ வலிக்குது. சிலருக்கு கழுத்தே திருப்ப வராது, சிலருக்கு காது கேட்காம போகுது,
சிலருக்கு கண்ணில் இருந்து தண்ணியாக வழி, இப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். மெடிக்கல் ஹிஸ்ட்ரிலாம் நம்மளுக்கு தெரியும்ல, அதுக்குள்ளே போக வேணாம். ஆனால் நம்ம இதுக்கு தான் வாழ்கிறோமா? பிறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் வயசு நல்லா என்ஜாய் பண்ணுவோம், கொஞ்சம் வயசு ரொம்ப கஷ்டப்படுவோம், கொஞ்சம் வயசு உடம்பால் கஷ்டப்படுவோம், அப்புறம் கடைசியில் அவ்வளோதான் படுத்துருவோம். இவ்வளோதான் வாழ்க்கையா? இந்த வாழ்க்கை தான் திரும்ப திரும்ப வருமா? திரும்பவும் பிறப்போமா? தெரியாது. தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கா? தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் ஆசைப்படுவோமே. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசுவோம். சிவாய நமக.